அடுத்து வந்து இன்னொரு இது ஒரு மௌலவி தான். இந்த மௌலவி சொல்கிறாரு, என்ன செய்கிறாருன்னா தாயத்து போடுறதுக்கு ஒரு ஆதாரம் காட்டுறாரு. இதை கண்டிப்பாக விளக்குங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஒரு பெரிய மதரசாக்கள்ல எல்லாம் இவர்கிட்ட படித்து நிறைய பேர் மிஸ்பாஹி பட்டம் வாங்கியிருக்கிறார்கள். நீடூர் மதரசாவில் மிஸ்பாஹுல் ஹுதாவில் இவர் முதல்வராக இருந்தார். இவர்கிட்ட படிச்சுட்டு வந்தவங்க தான் மிஸ்பாஹி. ஷம்சுல் ஹுதாங்கிறவருக்கு பிறகு இவர் தான் நெஞ்சார் அந்த மதரசாவில் முதல்வராகலாம் இருந்து பணியாற்றி இருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு மார்க் அறிஞருங்க இவர் இந்த தாயத்து போடுவதற்கு ஒரு ஆதாரம் சொல்கிறார். கேளுங்க. இவரே இப்படி இருந்தாரையானால் இவற்றை படிச்சுட்டு வர்றவர்கள் எந்த மாதிரி இருப்பார்கள், எந்த அளவுக்கு ஞானத்தில் இருப்பார்கள் என்பதை நீ என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க தான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நான் ஒரு சின்ன வயசில் ஒரு பள்ளிவாசலில் இமாமா பயன்படுத்தினேன். சின்ன வயசு எனக்கு. அப்போ கொஞ்சம் வீராப்பு இருக்கும். கயர்லாம் போடக்கூடாது, தாயத்தெல்லாம் போடக்கூடாது, கயர்லாம் போடக்கூடாது, தாயத்தெல்லாம் போடக்கூடாது. இது என்ன விளக்கம்? அதெல்லாம் முடியாது. நான் தொழுகைப்பேன், போயிடுவேன். இதுதான் என்னுடைய பழக்கமாக இருந்தது. அப்படி இருக்கிற பொழுது மாலை அசருக்கு பின்னால் 4:30 மணிக்கு மேலே முஸ்லீம் பெண்கள்லாம் பக்கத்து ஊருக்கு போவாங்க. முஸ்லீம் பெண்கள்லாம் பக்கத்து ஊருக்கு போவாங்க. அருவாப்பாடின்னு ஒரு ஊர். நான் சொல்வது நீடூர். நீடூரில் நான் பணியாற்றி கொண்டு பள்ளிவாசலில் இமாமாக இருக்கிறேன். நான் பேராசிரியராகவும் இருந்தேன், இமாமாகவும் இருந்தேன். இமாமாக இருக்கிறேன். அசருக்கு பிறகு பார்க்குற எல்லா பிள்ளைகளும் அருவாப்பாடி நோக்கி போகிறாங்க. புறத்துப்படி போட்டு எல்லாமே அருவாப்பாடி நோக்கி போகிறாங்க. எதுக்காண்டி போகிறாங்கன்னு கேட்டேன். அங்கே ஒரு ஐயர் இருக்கிறாரு, அவர் கயிறு முடிஞ்சு கொடுத்தா குழந்தைகளுக்கு சுகமாக போகும், எனவே கயிறு முடிந்து கொடுக்கறதுக்காண்டி போகிறாங்க. சீன ஸ்டெக்காச்சு. ஆஹா, அருவாப்படி ஐயற்ற குணம் இருக்குது என்றால் ஒரு அத்தல்காரற்ற குணம் இருக்க முடியாதா? நான் கேட்ட கேள்வி. அருவாப்பாடி ஐயற்ற குணம் இருக்குமானால் ஒரு அப்துல் காற்ற குணம் முடிக்க முடியாதா என்று நினைத்தேன். நாளை இருந்து நான் சொன்னேன், யார் காயப்பிடிக்க கயிறு முடிஞ்சாரன் வா, கயிறு முடிஞ்சாரன் வா என்று எல்லோரையும் கூப்பிட்டேன். எல்லாரும் கயிறு முடிஞ்சேன். ஒரு நாள் வந்து ஒரு ஆள் வந்து என்னட்ட கயிறு ஹக்கலுக்கான நிற்கிறார். யாருன்னு பார்த்தா அருவாப்பாடி ஐயர். நடந்த செய்தி நான் உங்கள்கிட்ட பெருமைப்படுத்துக்கான்னு சொல்லலை. அதே அருவாப்படி ஐயரே என்னிடத்தில் கயிறு வாங்க ஆரம்பித்தார். கூட்டத்தை தடுத்து விட்டேன். ஈமானை பாதுகாப்பதற்கு ஓதி விடுதல் என்பது ஒரு பெரிய சக்தி. அதை புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்கள வேறு மதத்தவரை மதிக்கிறோம், சந்தேகம் இல்லை. அவங்கள்ட்ட ஆற்றல் இருக்குது, அது செய்யறாங்க. ஆனால் நம்மவர்களுக்கு நம்மள்கிட்ட ஆற்றல் இல்லையா? அப்படி யோசிச்சு நான் தெரிஞ்சிட்டேன். முதல்ல வாலிப வயசுல முறுக்கில் பேசிக்கிட்டு இந்த பேட்டெல்லாம் போய் தாயத்து போடுறேன், தகடு போடுறேன், ஓதி விடுறேன் வா. ஏன்னா நீ போய் கோயிலில் நிற்கிறத விட என்னிடத்துல நிற்கிறது பரவாயில்ல. ஈமானை இழக்காமல் இருப்பதற்கு இந்த ஓதி விடுதல் என்பது ஒரு பெரிய சக்தி. அப்போ இதை கேட்டிங்களா? தாயத்து போடுவதற்கு ஆதாரம் காட்டுறாரு. என்ன காட்டுறாரு? அங்கே கருவாப்பாடியில் ஒரு ஐயர் இருந்தாராம். அந்த ஐயர்கிட்ட போய் எல்லோரும் நான் கயிறு முடிஞ்சு போட்டாங்களாம். அதை தடுத்து நிறுத்திருக்கா என்ன பண்ணியிருக்காரு இவர், நான் போடுறேன் எங்கவான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க சிறுக்கில் இருந்தவங்கள மீட்டு எடுத்துட்டாராம். இதில் சொல்ல அவர் சொல்கிறக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் கவனிங்க. இவர்கள் என்ன மாதிரியான மார்க்கத்தை கற்றிருக்கிறார். இவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாரு, இளைஞராக போய் இமாமத்தில் சேரும்போது நான் தாயத்தெல்லாம் போட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னேன், முறுக்காக இருந்தேன் அப்படிங்கிறாரு. நீ ஏன் முறுக்காயாக இருந்த? நீ படிச்சுட்டு வரும்போது தப்புன்னு படிச்சுட்டு வந்திருக்கிற, அதனால முறுக்காக இருந்த. ஒரு நாத்திகத்தில் முறுக்காக இருக்க முடியுமா? மார்க்கத்திலான முறுக்காக இருக்க முடியும். இமாமா வந்துட்டேன். இமாமா வந்தவனை இவர் இணைஞ்சிருக்காரான். நான் இளமை காலத்தில் பேசிமாமா இருக்கும்போது தாயத்து போட மாட்டேன், நூல் போட மாட்டேன், ரொம்ப பிடிமாதமாக நான் இருந்தேன், முறுக்காக இருந்தேங்கிறார். அந்த முறுக்கா நீ ஏன் இருந்த? எதனால் உனக்கு அந்த முறுக்கு வந்துச்சு என்று கேட்டால், நீ படிச்சுட்டு வெளியே வரும்போது எல்லாம் அது மார்க்கத்தில் இல்லை, தாயத்து தட்டுன்னு தப்பு செய்கிறாங்கன்னு விளங்கிட்டு வந்திருக்கிற. அதனால் அந்த பிடிப்பில் இணைஞ்சிருக்கிறார் அவர், அதில் உறுதியாக இருந்தேங்கிறார். இருந்துட்டியா? சரி. அதுக்கடுத்தது ஏன் இந்த தாயத்தை போட்டான்னு சொன்னால், எல்லோரும் போய் ஐயர்கிட்ட போய் போடுறாங்கல்ல,
ஒரு ஐயருக்கு வந்து சக்தி இருந்தால் இந்த அப்துல் காதருக்கு இருக்காதா? இவர் பேர் அப்துல் காதர். ஐயருக்கு இருக்கும்போது அப்துல் காதருக்கு இருக்காதான்னு கேட்குறாரு. அப்போ ஐயருக்கு இருக்கிறதுன்னு அப்துல் காதருக்கு இருக்காதான்னு கேட்டு நான் போட ஆரம்பித்தேன். கடைசியில் ஐயரை என்கிட்ட வந்து நூல் வாங்க வந்துட்டார் என்று அது ஒரு பெருமையாக சொல்கிறார். அப்போ இதில் என்ன வழங்கணும்னு கேட்டால், மார்க்கத்தில் ஒரு விஷயம் கூடுதா என்பதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்டால் இதுதான். நம்ம தாளாங்காலமாக இதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். எல்லாமே காப்பி அடித்து தான் உண்டாக்குனாங்க, எதுக்கு மார்க்கத்து சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நீண்ட காலமாக நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். ஏன்ப்பா சந்தனக்கூடு இருக்கிறீங்க? இவர் சொன்னது தான் சொன்னாங்க. சந்தனக்கூடு எதுக்கு தெரியுமா? இஸ்லாத்திற்கு வந்த மக்கள் விளங்காமல் திரும்பவும் தேர்தலுக்கு போயிட்டாங்க, அங்கேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் சந்தனக்கூடை உண்டாக்கணுன்றாங்க. அதுதான் இவர் செஞ்சுருக்கிறார். அதான் எல்லாம் உண்டாக்கணும் என்னன்னு கேட்டால், அவங்கள திருத்தி நல்வழிக்கு கொண்டு வர விரும்ப மாட்டாங்க. அங்கே உள்ளது இங்கே சேர்த்துறது, இங்கே உண்டாக்கிடுறது. அங்கே ஏன்டா கொடியேற்றுறீங்கன்னு கேட்டால், அந்த அங்கே கொடியேற்றுறதுக்கு எல்லாம் போயிட்டானுவோம், அதனால தான் நான் இங்கே கொடியேற்றணும் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி ஏன்டா 100 மசாலா அது எல்லாம் எதுக்குடா உண்டாக்கி வச்சுருக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அவங்க இந்த பஜனையெல்லாம் பாடுறாங்க, எல்லாம் அதை கேட்க போயிடுறாங்க. அதை நிப்பாட்டுறதுக்கு தான் 100 மசாலான்ட்டு இங்கே ஒன்று போட்டோம், சீராப்புறானோ அந்த மாதிரி போட்டு நான் மேலாதுலாம் கொண்டாடணும்னு சொன்னாங்க. அப்போ எல்லாமே வந்து பிற மதத்தவர் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் அறியாமையாக பழைய மார்க்கத்துக்கு போனார்கள் என்று சொல்லி அவங்கள அங்கே போக விடாமல் தடுக்கிறதுக்காக தான் இதை செஞ்சோன்னு சொல்லி மடத்தனமாக ஒரு வாதத்தை வைத்து மக்களை ஏமாற்றிட்டாங்க. அப்போ உண்மையில் நீ என்ன செய்ய, நல்ல வேலைக்கு இவர்கிட்ட வந்து ஒரு இதை பற்றி கேட்டாங்க, ஒரு சாராய கடையை பற்றி கேட்டால் என்ன செஞ்சுருப்பாங்க, கருவாப்பாடி ஐயர் வந்து சாராய கடை வைக்கிறாரு, பயங்கரமாக ஓடுதவருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்போ வந்து அருவாப்பாடி ஐயருக்கு தான் சாராயம் வைக்க முடியுமா, அப்துல் கார்ட்ட குடித்தா போதை வராதான்னு சொல்லி இவர் ஆரம்பிச்சிருப்பார். ஏன்னாட்டா அவர்கிட்ட வாங்கக்கூடாது. மேட்ரு என்னது, அதை தாயத்து ஷிருக்கா இல்லையா? ஷிருக்கில் மீட்டேங்கிறார். அவன் செஞ்சான் நீ செஞ்சான் என்ன, ரெண்டும் ஒன்று தானே. அந்த நூலுக்கு சக்தி இருக்குதுன்னு அவன் நினைக்கிறதுல தானே ஷிருக்கு வருது. அந்த நூலுக்கும் அந்த தாயத்துக்கும் சக்தி இருக்குதுன்னு நினைப்பது ஷிருக்கு. மண் தள்ளக்க தமிமத்தன் பொக்க தஷரக்க, தாயத்து போட்டான்னா அவர் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டான்னு ஹதீஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு காரியத்தில் மீட்பதற்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவன் போட்ட தாயத்து தான் போடக்கூடாது, ஏன் தாயத்து போட்டுக்கிறலாம். அப்போ அது ஷிர்கில் வராதா? யாராக்குனாலும் ஒன்று தானேப்பா. ஈசா நபியை கல்லை தான் கடவுளாக்குனான்னு சொல்லி எல்லாம் கண்டித்த மாதிரி தானே ஈசா நபியை கடவுளாக்குறதையும் கண்டிக்கிறான். ஈசா நபி அது வேறு அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்கள்? மற்ற லாத்து மனாத்து கூடாது, இப்ராஹிம் நபி சிலை கூடுன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அப்போ கூடாதுன்னா எல்லாம் கூடாது தான். அல்லாவை தவிர யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாதுங்கிற பேஸ் ஷிர்க்குக்கு எதிரான அந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையாது, அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. அப்போ வந்து இந்த ஐயர்கிட்ட போடுறது என்ன மாதிரியான ஷிர்க்கோ அதே ஷிர்க்கு தான் இதுவும். அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஷிர்க்குலேருந்து மீட்டு இவருக்கு ஷிர்க்குக்கு கொண்டு வந்துட்டேங்கிறார். எல்லாம் வருமானத்துக்காக வேண்டி பரக்கத்தை சம்பாரித்து வீடு வாசல்லாம் கட்டலாங்கிறதுக்கு செஞ்சுருக்கிறார். அப்போ இதில் வந்து மார்க்க ரீதியாக எந்த ஆதாரமாச்சும் காட்டினாரா? நான் ஏன் போட்டேன் தெரியுமா, நம்ம போடலைன்னா அங்கே போயிடுவான், நம்ம சாராய கடை நம்ம தெருவில் திறக்கலைன்னு சொன்னால் வேறு தெருவுக்கு போயிடுவான், அதனால் இங்கே திறப்போம் அப்படின்னு சொல்வதற்கு இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? அப்போ மார்க்க அறிஞர்கள் வந்து அறிவை விற்று தின்றுட்டு இருக்கிறாங்கன்னு அது வழங்குறது. எதுக்கு நீங்கள் மார்க்கத்தை படித்தீங்க? ஒரு குர்ஆன் ஆயத்தை சொல்லி இதனால் நான் தாயத்து போடுறேன், ஒரு ஹதீஸை சொல்லி இதன் அடிப்படையில் நான் தாயத்து போடுறேன்னு சொல்லி பார்ப்போம். அப்படி சொன்னீங்கன்னா நீ மார்க்க அறிஞர், நீ கதை சொல்லிக்கிட்டு இருக்கிற. மார்க்க அறிஞராக இருந்து என்ன செய்கிறாரு, கதை சொல்லிகிட்டு இருக்கிறார். இப்போ இவங்க சொல்லது விளங்கிக்கிறேன்னு பெரிய பெரிய தாடி தலப்பா ஜுப்பா தான் இருக்கே தவிர இல்லை, தலையில் ஒன்றுமே இல்லை. இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அடுத்தது